எதற்காக இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? நமக்கு யார் என்ன வகுப்பு எடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி தருவதற்காக ஒரு பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ யாருக்கும் அடங்காத அந்த மாணவ பெரும் கூட்டம் கூட அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு வாத்தியாரை பார்த்தால் அடங்கும். எங்கள் இயக்கத்தினுடைய அரசியல் வாத்தியார், பொறுப்புமிக்க பாசமிக்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வருகிறார். அறிமுக உரை தருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அர்ஜுன் சகோதரர் அர்ஜுன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி தாகிரா பானு அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, திரு யுவராஜ் அவர்களே, திரு விக்கி அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, திரு பாபு அவர்களே, மற்றும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களே, கழக செயலாளர் சங்கர் அவர்களே, கழக செயலாளர் திருமலை அவர்களே, கழக செயலாளர் யுவராஜ் அவர்களே, மற்றும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதிய அவர்களே, கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்களே, கரூர் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாள் கோயம்புத்தூரே அதிர்து இல்ல. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம், ஆனால் அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து இங்கே வரணும்னா 18 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் இங்கே வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர். எல்லாம் உணர்வு பூர்வமாக இங்கே நீங்கள் இத்தனை பேர் 8500 பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். யாரு ஒருத்தருக்கும் ₹1 பணம் கொடுத்து கூப்பிடலங்க. மாநாட்டிலையும் சரி, இங்கேயும் சரி, கழக செயலாளர்கள் ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க. அது கொடுத்து இங்கே வந்தவங்க அத்தனை பேரையும் நான் போய் பார்க்குறேன். நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு 21 பேர் வரலங்க. மீதி எல்லாம் 99.9% வந்த கழக தொண்டர்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2026. அந்த 2026 அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும்
இந்த டிபேட்ல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கிற கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால், மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த பிறகு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். காலையில் மாலையில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு 5 வீடு 10 வீடு 20 வீட்டுக்கு நீங்கள் போகணும். அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கணும். உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். கடந்த 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகளாக நம்ம பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா வீடு கட்டு திட்டம், தளபதி குருதியகம், தளபதி பயிலகம், தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். வேற யாரும் அதை மாதிரிலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பித்து ஒரு 15 நிமிடத்தில் நம்மளுடைய பேர், கட்சியுடைய பேர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது என்று சொன்னால் அதுதான் தலைவர், அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமாக சகோதரர் அர்ஜுன் அவர்கள் எல்லா விபரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் புக்கு, அந்த பென் டிரைவர் எல்லாமே கொடுக்க இருக்கிறார். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அவர்களுடன் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10 மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு, நகரம் சொல்லிச்சு, பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய முகம், நமக்கு முகவரி தலைவர் தளபதி மட்டும்தான். அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும். நான் வேணான்னு சொல்லிட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தலைவருக்காக மட்டும்தான் நாம் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர், அனைத்தும் தளபதி. ஆகவே நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களெல்லாம் அந்த கும்பலை கூட்டினா செவனேன்னு விதியேன்னு உக்காந்து இருப்பாங்க. இதுதான் ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம். இதுதான் இங்க நீங்க வந்திருக்கிற இந்த 8500 பேரும் 8.5 லட்சத்துக்கு சமம். இதே மாதிரி இன்னும் 4 மண்டலத்தில் இதே மாதிரியான பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 8.5 லட்சம் பேர் இன்ட்டு 5 நாளே பார்த்தீங்கன்னாலே இப்பயே நம்ம கையில் 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு நம்ம கையில் இருக்கிறது. நமக்கு இன்னும் தேவை 1 லட்சம் 1 கோடி ஓட்டு. அந்த 1 கோடி ஓட்டும் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீ இரிய அந்த கட்சியில் என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார், அண்ணனை நாங்க பார்க்கணும், அண்ணனுக்கோசம் நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம், அண்ணன் கண்டிப்பா வெற்றி, அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தொகுதியில் 362 பூத்துலையுமே மகளிரை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம்
நீங்க அமைதியா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தலைவர் உங்களுடன் இருப்பார். நீங்க அமைதியாக இருந்து அதையெல்லாம் கவனித்து, அதுக்கு தான் ஸ்கிரிப்லிங் பேடு பேனாலாம் கொடுத்துருக்குறோம். அது சொல்ற விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்றும் தளபதி வழியில் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.